நம்பிக்கை என்பது என்ன? அந்த கடமையிலிருந்து நாம் தவறுவோமேயானால் நமக்காக நிகழக்கூடியது என்ன? நம்பிக்கை என்று ஒன்று இல்லாமல் நாளைய வாழ்க்கையில் நாம் நமக்காக விரும்புவது என்ன? நம்பிக்கையற்று போய்விட்டால் நாளைய வாழ்க்கை நமக்கு இல்லை என்பதை தவிர அதற்கு வேறு பொருள் கிடையாது. நம்பிக்கை எப்பொழுது நாம் கொள்ளவில்லையோ நாளைய வாழ்க்கை நமக்கு இல்லை என்று நமக்கு நாமே ஆக்கிக் கொண்டோம். இந்த நம்பிக்கை என்பது தன்னம்பிக்கையா அல்லது இறை நம்பிக்கையா? எது நமக்கு ஆகமானது? எந்த நம்பிக்கை நமக்கு நஷ்டத்தையும் தோல்வியையும் விரக்தியையும் கொடுக்கக்கூடியது என்பதை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். தன்னம்பிக்கை என்ற ஒன்று எல்லோரும் அது தேவை என்று விரும்பக்கூடியவர்களாக நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன், எனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று கூறக்கூடிய நாம் நாளைய வாழ்க்கையில் எனக்காக ஒரு நஷ்டமோ வேதனையோ ஏற்படும் என்று நான் இன்று காண்கின்றேனா இல்லையா என்பது நான் எனக்குள் பார்க்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்கிறது. நாளைக்கு ஒரு கவலைக்குரிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கிறது. நாளைக்கு என்னுடைய குழந்தைகளை என்ன செய்யப் போகிறோம் என்பது தெரியவில்லை. நாளைக்கு என்னுடைய வயிற்றுக்கு என்ன என்பதும் எனக்கு தெரியவில்லை. உத்தரவாதம் இருக்கிறதா என்று கேட்டால் கவலையை தவிர இல்லை. ஏக்கத்தோடும் ஒரு தவிப்போடும் நாளைய வாழ்க்கை பற்றிய ஒரு கவலை என்ற ஒன்று இல்லாமல் நம்முடைய இருதயத்தில் ஒரு நிம்மதி இல்லை. கவலையோடு சேர்ந்த ஒரு அமைதி, அது ஒரு மயான அமைதியா அல்லது வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்ற அந்த அடிப்படையிலான அமைதியா என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு நிம்மதியற்ற தன்மை நம்முடைய மனதில் இருக்கிறது. இப்பொழுது தன்னம்பிக்கைக்கு வருகிறோம். தன்னம்பிக்கை இருக்கிறது என்று கூறும்பொழுது ஏன் கவலை ஏற்படுகிறது? நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சந்தேகம் ஏன் நம் மனதில் இருக்கின்றது? அந்த சந்தேகத்தை குறித்து தான் கவலை. இன்றே நான் என்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் நாளை என்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைக்க வழியில்லை. இன்றே நான் என்னுடைய வாழ்க்கைக்காக சேமித்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாளைக்கு நான் சம்பாதிக்க முடியாது. நாளைக்கு நான் சம்பாதிக்க முடியாது என்று கொள்ளும் பொழுது இன்று நான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி உருவாகும்? என்றைக்கும் நான் கடைசி மூச்சு இருக்கும் வரையில், எனக்காக அனுமதிக்கப்பட்ட வாழ்க்கையை நான் முடிக்கும் வரையில் எனக்கு நம்பிக்கை வேண்டும். அது நம்பிக்கையாகும். அந்த நம்பிக்கை இருந்தால் தவிர நம்பிக்கை என்ற அந்த வார்த்தைக்கு பொருள் கிடையாது. இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு நிரந்தரம் என்ற ஒன்று, உத்தரவாதம் என்றோ நான் கொள்ள முடியாது. எனவே நான் இன்றே சேமித்துக் கொள்கின்றேன், இன்றே சம்பாதித்துக் கொள்கின்றேன், முடிந்த வரையில் அதிகமாக நான் உழைக்கின்றேன். இது நமக்கு அறிவிப்பது என்னவென்றால், இன்று ஏதோ ஒரு சூழ்நிலை என்னால் முடிந்ததை நான் சம்பாதிக்கின்றேன், அதிகமாக சம்பாதித்து வைத்துக்கொண்டு நாளைக்கு இந்த சம்பாத்தியத்தில் நான் வாழ்வேன், நாளைக்கு நான் சம்பாதிப்பேன் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இன்று இல்லை. இனி நம்பிக்கைக்கு பொருள் என்ன? தன்னம்பிக்கைக்கு பொருள் என்ன? தன் மீது யார் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ ஏன் அவர்கள் பணத்தை சேமிக்க வேண்டும்? ஏன் இன்றே என்னுடைய பொருளாதாரத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஏன் வந்தது? தன்னம்பிக்கை என்ற ஒன்று வீணான வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் பிறர் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடாது. நான் ஒரு வேலைக்கு செல்கின்றேன் என்றால் பிறரை நம்பி நான் செல்கின்றேன். வேலையை தேடுகின்றேன் என்றால் பிறர் எனக்கு உதவி செய்வார்கள், எனக்கு ஒரு வாழ்க்கை பாதையை அமைப்பார்கள், ஒரு வாழ்க்கையை கொடுப்பார்கள், அதிலிருந்து எனக்கு ஒரு மாத ஊதியம் உண்டு, அதிலிருந்து நான் வாழ்வேன்.
தன்னம்பிக்கை இருப்பவர்களுக்கு ஏன் பிறரை நாடி வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது? பிறருடைய உதவியை நான் நாடும்பொழுது அது தன்னம்பிக்கை இல்லை. யாரோடு நான் கூட்டு சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, அதிலும் தன்னம்பிக்கை இல்லை. கூட்டாளிகளாக பங்காளிகளாக நான் ஏற்படுத்தி கொண்டாலும் சரி, அதிலும் எனக்கு இன்னொருவருடைய நம்பிக்கையும் இன்னொருடைய கை கொடுத்தலும் எனக்கு அவசியமாக இருக்கிறது. வேலைக்கு செல்கின்றேன் என்று நான் செல்லும் பொழுது என்னுடைய முதலாளியை நம்பி நான் செல்கின்றேன். ஒரு தொழில் வைத்து நான் என்னுடைய ஒரு காரியத்தை நான் செய்யும் பொழுது வாடிக்கையாளர்களை நம்பி நான் செல்கின்றேன். தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருக்கும் பொழுது தன்னை தவிர வேறு யாரையும் நம்ப தேவையில்லை என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள். ஆனால் பெரும்பாலும் நான் என்னை தவிர மனிதர்களை நம்பியிருக்கின்றேன். இது தன்னம்பிக்கைக்கும் நாம் வாழும் வாழ்க்கைக்கும் மனதில் வைத்திருக்கக்கூடிய ஒரு எண்ணத்திற்கும் பேசக்கூடிய பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும். எனக்கு நானே சிந்தித்து உணர்ந்தால் தவிர நம்பிக்கை என்ற ஒன்று என்னிடம் இல்லவே இல்லை என்பதைத்தான் நான் உணர வேண்டும். படிக்கும்போது கூட இந்த படிப்பின் காரணமாக எனக்கு ஒரு வேலை யாரும் தருவார்கள், நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், மற்ற மனிதர்களை நம்புகிறேன். எனக்கு நானே நம்பிக்கை கொள்வது எப்படி? இந்த நம்பிக்கையை கொள்ளாத வரையில், நான் பிறரை நம்பி வாடும் வரையில் எனக்கு வாழ்க்கை இல்லை என்பதை நான் இன்று உணர வேண்டும். ஒன்று, நான் பேசுவதை உணர்ந்திருக்க வேண்டும். அந்த உணர்ந்த பிறகு இந்த அடிப்படையில் நான் செயல்படுகின்றேன், சரியா தவறா, என்னுடைய கொள்கைக்கு ஏற்புடைய விதத்தில் நான் செயல்படுகின்றேனா இல்லையா, அல்லது எனக்கு நானே விரோதமாக, அல்லது நான் என்ன செய்கின்றேன், என்ன நினைக்கின்றேன், என்ன பேசுகின்றேன் என்பதை கூட புரியாத நிலையில் எண்ணம் ஒன்று, சொல் ஒன்று, செயல் வேறு, இவ்விதமாக இருக்கும் பொழுது எவ்வளவு முரண்பாடுகளை நான் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதையும் நான் அறிய வேண்டும். தன்னம்பிக்கை என்ற ஒன்று இல்லை நம்மிடம் என்பதை நாம் இன்று உணர வேண்டும். கவலை என்ற ஒன்றும் பயம் என்ற ஒன்றும் எதிர்காலத்தை பற்றிய நிரந்தரமில்லாத ஒரு தன்மை இருக்கிறது என்பதை பற்றியும் என்னுடைய மக்களை பற்றியும் நான் கவலைப்படுகின்றேன் என்றால் எனக்கு என்ன செய்வது என்ற வழி தெரியவில்லை. வழி தெரியாத நிலையில் எங்கு நம்பிக்கை என்று ஒன்று இருக்க முடியும்? வழி இருந்தால் நம்பிக்கை இருக்கின்றது, எண்ணம் இருந்தால் வழி ஏற்படும். அந்த எண்ணத்தில் நாம் வாழ வேண்டும். நம்பிக்கை இருக்கிறது என்று நான் கூறும்பொழுது நான் கொஞ்சம் அதிகமாக என்னை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் பொருள். அதாவது என்னை பற்றி பெருமை கொண்டிருக்கின்றேன் என்பது பொருள். எண்ணம் இருக்கின்றது, ஒரு விருப்பம் இருக்கின்றது, வழி வேண்டும் என்று நான் அந்த வழியை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது எனக்கு நானே பணிவோடு இருக்கின்றேன். அந்த பணிவின் காரணமாக என்னுடைய கவனத்தினுடைய ஈர்ப்பு அதிகமாகின்றது. என்னுடைய விருப்பம் என் கவனத்தை எனக்காக ஈர்க்கிறது. என் கவனத்தை நான் தவறவிடும் பொழுது பல பல விஷயங்களை நான் தவறவிட்டுவிடுகின்றேன். என்னுடைய எப்போதைய வாழ்க்கைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்கும் தேவையானதையும், கடந்த காலங்களில் நிகழ்ந்து போன நிகழ்ச்சிகளின் விளைவாக நான் படிப்பினையாக பெற்று இருக்கக்கூடியவற்றையும் நான் கவனிக்க தவறிவிட்டேன். இன்று நான் ஒரு தவறு செய்கின்றேன் என்றால் அந்த தவறை நான் கவனிக்க வேண்டும். எனக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுகின்றது, ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது என்னுடைய வாழ்க்கையில். அவ்விதமாக இருக்கும் பொழுது நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் ஏதோ தவறு இருக்கின்றது. அந்த தவறு என்ன என்பதை நான் கணிக்க வேண்டும். நான் தான் கஷ்டப்படுகின்றேன், நஷ்டத்திற்குள்ளாகின்றேன். அவ்விதமாக நஷ்டத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் நான் உள்ளாகும் பொழுது என் தவறுகள் அந்த நஷ்டத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றனவே தவிர பிறர் எனக்கு அதை தரவில்லை. அப்படியென்றால் அந்த நஷ்டம் ஏன் ஏற்பட்டது என்பதை நான் எனக்குள் கணிக்க வேண்டும். இந்த சிந்தனை எப்பொழுது ஏற்படும் என்றால் எனக்கு நல்ல பாதை வேண்டும், நல்லறிவு வேண்டும் என்று பணிவுரை கொண்டு நான் எப்பொழுது வாழ்கின்றேனோ அப்பொழுதுதான் இந்த கவனம் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு சிறு சிறு பிரச்சனையிலும் எனக்கு நான் செய்யக்கூடிய தவறுகள் உணர்த்தப்படும். அந்த தவறை அப்பொழுதே திருத்திக் கொள்ள முடியும். பணிவு என்ற ஒன்று எனக்கு இருக்கும் வரையில். நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று கூறுவார்கள். அவ்விதமாக அல்ல, விருப்பங்கள் தான் வாழ்க்கை. எனக்குள் இருக்கக்கூடிய விருப்பம்தான் கவனங்களை என் பக்கம் திருப்புகின்றது, என் கவனத்தை என் பக்கம் திருப்புகின்றது. என்னை சுற்றிலும் நிகழ்ந்துக்கூடிய நிகழ்ச்சிகளில் பற்றிய விஷயங்களையும் நான் அறிகின்றேன். அந்த கவனத்தின் காரணமாக இந்த கவனத்திற்கு அடிப்படை என்னுடைய விருப்பம். இது என்னுடைய விருப்பமா அல்லது நம்முடைய விருப்பமா என்பதை இப்பொழுது என்ன
நாம் நினைக்கின்றோம் என்ற அடிப்படையில் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய தேவையாக இருக்கின்றது, ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய தேவை இல்லை. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும். எனக்கு மட்டுமா, எல்லோருக்குமா? சோதனைகள் இல்லாத வாழ்க்கை வேண்டும், நன்மைகள் பெருகக்கூடிய வாழ்க்கை வேண்டும், யாரையும் நம்பி வாழ தேவையில்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும், எவரிடமும் கையேந்தக்கூடாது, பணத்திற்காகவோ சுகத்திற்காகவோ. மருத்துவனிடம் கூட நாம் சென்று கையேந்தக்கூடாது. என்னுடைய தவறுகள் என்னிடம் இருக்கின்றன. நான் மற்றவர்களை நாடும் பொழுது அவர்களுடைய பெருமையையும் மமதையையும் வீணாக நான் அதிகரிக்கின்றேன். ஒன்றுமில்லாத மனிதர்களுடைய பெருமையை நான் அதிகரிக்கின்றேன். உதாரணமாக, என்னுடைய நோய்களுக்காக சிலரிடம் நான் செல்கின்றேன். டாக்டரிடம் செல்லும் பொழுது நான் எந்த உணவை சாப்பிடக்கூடாது, எனக்கு உணவு பத்தியம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறேன். சாப்பிட்றது நான், அதன் காரணமாக கஷ்டப்படுறது நான். எந்த உணவு ஒத்துக்கலைன்னு எனக்கு தெரியுமா, டாக்டர் தெரியுமா? அந்த அளவுக்கு கூட கவனமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவரும் தான் தெரிந்ததை போன்று எது வேண்டாம் அது வேண்டாம் என்று தன்னை கேட்டுவிட்ட காரணத்தால் அந்த பெருமை குறைந்துவிடக்கூடாது என்பதன் காரணமாக தன்னுடைய வாயில் வந்ததையெல்லாம் உணர்வார். அதனையும் நாம் குறிப்பிடுத்து கொண்டு வந்து அதை போன்று நாம் சாப்பிடுவோம். எது நமக்கு ஒத்துக்கொள்ளுமோ அதை தவிர்த்து விடுவோம், எது நமக்கு ஆகாதோ அதை சாப்பிட்டு கொண்டிருப்போம். எந்த மனிதரிடமும் கையேந்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் நம்முடைய நிலை இன்னும் தாழ்ந்து போகும் என்பதை இன்று நாம் தெளிவாக அறிய வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு வேண்டாம் என்பது உண்மையானால், என்னுடைய கவனம் எனக்கு வேண்டும் என்று விரும்புங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நான் பிறரை நாடும் பொழுது அது ஒரு கேளிக்கைக்குரியதாக இருக்கிறது. உங்களிடம் இல்லாத ஒன்று அவர்களிடம் கிடையாது. உங்களுடைய தேவை உங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட ஒன்றை நான் தவறவிட்டு விட்டேன். ஒவ்வொருவரும் தவற விடுகின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரத்யேகமான எண்ணம் இருக்கின்றது. அந்த எண்ணம் பிறருடைய எண்ணத்தோடு ஒத்து வராது. எப்படி ஒருவருடைய உறுப்பு மற்றவருக்கு பொருந்தாதோ, அது ஒப்பாக அமையாதோ, அந்த உடல் அதை ஏற்க மறுக்குமோ, எண்ணங்களும் அப்படித்தான். ஒருவருக்கு உதிக்கக்கூடிய ஒரு எண்ணம் பிறருக்கு உதவாது, பிறரிடம் இருக்கக்கூடிய எண்ணம் தனக்கு உதவாது, ஏற்றுக்கொள்ளாது. அதாவது அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்புடையதாக அமையாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். வேலை செஞ்சாதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு உள்ளமும் ஏற்றுக்கொள்ளாது, பிடிக்காது. சுயமாக வாழ்வது உங்களுக்கு பிடிக்குமா அல்லது பிறரிடம் அடிமையாக இருந்து வாழ்வது உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்டால் சுயமாக வாழ்வது பிடிக்கும். பிறருக்கு கீழே வேலை செய்வது பிடிக்காது. நான் சம்பாதிச்சது எனக்கு மட்டும்தான் விரும்புவீங்களா அல்லது பிறருக்கு கொடுக்க விரும்புவீங்களா? அல்லது நான் சம்பாதிச்சதை இன்னொருத்திட்ட கொடுத்துட்டு அவர் என்ன தராரு அதை நான் வாங்கிப்பேனா? தொழிலாளர்கள் இல்லாமல் முதலாளிகள் கிடையாது. தொழிலாளர்கள் அவர்களுடைய வேலைகளை கொண்டு அவர்களுடைய உழைப்பை கொண்டு முதலாளியிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் அதை தருகின்றீர்களோ அதை தாங்கள் என்று நாம் கேட்கின்றோம். இதுதான் வழக்கம். நாம் அடிமைகளாக இருப்பதன் காரணமாக நமக்கு எதனை அளவிடுகின்றார்களோ அது நமக்கு போதுமானது என்று வாழ்வதை தவிர வாழ்வதற்கு வழியில்லை. நாம் பிற மனிதர்களை நம்பி வாடும் பொழுது சுயமாக வாழ வேண்டும் என்ற இறைவனுடைய அடிப்படை நம்முடைய ஒவ்வொருடைய மனதிலும் இருக்கின்றது. ஆனால் மனிதர்களுடைய வழிமுறையை நாடி நீ வேலை செய்துதான் பிழைக்க வேண்டும். வேலை என்பது உங்களுடைய இருதயத்திற்கு ஆகமானதல்ல. ஓய்வும் சுகமும் உங்களுக்கு அவசியம். உழைப்பும் களைப்பும் அதன் காரணமாக உடலுடைய வருத்தமும் உங்களுக்காக விதிக்கப்பட்டது இல்லை. பிறகு எப்படி வாழ்வது என்பதை நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் கொண்டிருக்கின்றீர்கள். இது இல்லாமல் எப்படி என்று அந்த கேள்வியை நீக்கிவிடுங்கள். எப்படி இருந்தாலும் நீங்கள் வாழப் போகின்றீர்கள். இப்பொழுது விருப்பம் அமைய வேண்டும். இந்த விருப்பம்தான் நாளைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு வழிகோலாக இருக்கும். அதுவரையில் நீங்கள் உங்களுக்கு தேடிக்கொண்ட அந்த வாழ்க்கையில் நிலைத்திருங்கள் பொறுமையோடு. நான் எனக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு கஷ்டத்திற்கும் ஒரு நஷ்டத்திற்கும் பிறரை நான் குறை சொல்லக்கூடாது. அந்த இருதயம் எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும். இருதயத்தில் ஒரு பதற்றமோ ஒரு குறைபாடோ இருக்குமானால் அந்த இருதயத்திலிருந்து வெளியேறக்கூடிய இரத்த ஓட்டமும் உயிரோட்டமும் குறைபட்டதாகவும் கலக்கமடைந்ததாகவும்
அவசரத்திலும் ஆத்திரத்திலும் நிகழக்கூடியதாகவும் இருக்கும். அவசரத்திலும் ஆத்திரத்திலும் பல தவறுகள் நிகழும். உடல் உள்ளுறுப்புகளிலும் அதனுடைய சுகங்கள் தவறும். இனி நாம் அந்த சுகத்தை பெற முடியாது. மனம் அமைதியடையும் முறையில் பிறருக்கு வேலை செய்வது கூடாது என்பது இயற்கை நியதி. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் உணர்வுகளாக இறைவன் அமைத்திருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையினுடைய பாங்கு. அந்த பாங்கினை நீங்கள் மீறக்கூடாது. அவ்விதமாக மீறுவோமேயானால் மீறிக்கொண்டிருக்கின்றோம். இது உலக வாழ்க்கையினுடைய நியதியாக அமைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இயற்கையினுடைய குரல் வேறு, இயற்கையினுடைய உணர்வுகள் வேறு. உங்களுடைய இருதயத்தில் இருப்பது ஒன்று, நான் ஏற்றுக்கொண்டது இன்னொன்று. அந்த ஏற்றுக்கொண்டது நான் உடலளவில் ஏற்றுக்கொண்டு விட்டேன், மனம் ஒரு காலம் ஏற்காது. ஏனென்றால் இறைவனுடைய அந்த வாக்கு சுயமாக வாழ வேண்டும் என்பது மட்டும்தான். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்குரியது. நீங்கள் விரும்பினால் பிறருக்கு கொடுக்கலாம், நிறுத்திக் கொள்ளலாம். ஆனால் இன்று ஒரு முதலாளி 10 தொழிலாளிகள் இருக்கின்றார்கள். இவர்கள் சம்பாதித்தால், இவர்கள் உழைத்தால் தவிர அந்த முதலாளிக்கு சம்பாத்தியம் இல்லை. ஆனால் இவர்களுடைய சம்பாத்தியத்தை முதலாளி கொடுத்துவிட்டு நீ கொடுப்பதை வாங்கிக் கொள்கின்றேன். இந்த அடிமைத்தனத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் நம்மை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். எப்பொழுது போராட்டங்களும் யூனியன்களையும் அமைத்துக்கொண்டு உரிமை கோருகின்றோம். நாம் எப்பொழுதும் அடிமைகளாகிவிட்டோம். நமக்கு உரிமை என்பது ஒன்றில்லை. இங்கு அந்த சுய உணர்வு வந்தால் தவிர உரிமைகளும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் சீரழிக்குமே தவிர, ஒரு சிறு உயர்வு ஊதியத்தில் கொடுத்துவிட்டால் போதுமானது. ஆனால் நிச்சயமாக அது போதுமானதில்லை. என் சுய உணர்வுகளுக்கு மீறியது என்னவென்றால், நான் என் காரியத்தின், என்னுடைய செயல்களின் உழைப்பின் காரணமாக எனக்கு எது கிடைத்ததோ அது முழுமையாக எனக்கு கிடைக்காத வரையில் மனதுக்கு நிம்மதியோ அமைதியோ இல்லை. பிறரை நான் குறை சொல்லிக் கொண்டிருப்பேன், பிறரை நான் ஏசிக்கொண்டும் இருப்பேன், தூற்றிக்கொண்டும் இருப்பேன். இந்த குறை கூறுவதும் தூற்றுவதும் உங்களுக்கு நீங்களே சாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய உணர்ச்சியை தவிர பிறர் மீது காட்டுவதற்காக இல்லை. ஏனென்றால் அடிப்படையில் நான் தவறு செய்தேன். தன்னம்பிக்கை என்ற பெயரில் பிற மனிதர்களிடம் கையேந்தினேன். பிற மனிதர்களை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பிற மனிதர்களை நம்பி நான் வாழும் வரையில் தன்னை நம்பி வாழ்கின்றேன் என்ற பேச்சுக்கு இடமில்லை. பெரும் பேச்சு பேசுவதிலிருந்தும் நாம் நம்மை தவிர்த்து கொண்டு நமக்கு வேண்டுமே, நல்ல வாழ்க்கை வேண்டுமே என்று விரும்பிக் கொண்டிருக்கும் வரையில் அது இறை பிரார்த்தனையாக அமைகின்றது. எப்பொழுது நான் பிறரை குறை கூறவில்லையோ, என்னுடைய குறையைத்தான் நான் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அந்த பாவம் இறைவன் இருதயத்திற்காக ஒரு அழகான நன்மையை அறிவித்திருக்க அவ்வாறில்லை. பிற மனிதர்களை நம்பித்தான் வாழ வேண்டும் என்று மனிதர்கள் கூறிய அந்த இறைச்சலை என்னுடைய இருதயத்தில் எப்பொழுது ஏற்றுக்கொண்டனோ, ஒரு தனியான பேச்சுக்கு எதிராக இறைச்சல்கள், உழைத்துத்தான் வாழ வேண்டும். இப்பொழுது உழைப்பு உங்களுக்கு களைப்பை ஏற்படுத்துமா அல்லது ஓய்வு கொடுக்குமா? உழைப்பு களைப்பை ஏற்படுத்தும், அது ஓய்வல்ல. என்னுடைய உழைப்பு என்பது என்னுடைய இருதயத்திற்கு ஒத்து வராது. மனிதன் என்பவன் உடல் அமைப்பை கொண்டவன் அல்ல, மனதின் அமைப்பை கொண்டிருப்பவன் மனிதன். மற்ற அனைத்து உயிரினங்களும் உடல் அமைப்பையும் மூளையினுடைய அமைப்பையும் அதனுடைய செயல்பாடுகளையும் கொண்டு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்கள். மனிதன் மட்டும்தான் மனதால் இயங்கக்கூடியவன். அவனுக்கும் உடலுக்கும் நீங்கள் பொருத்தமாக்கினால் மனதுக்கு உடல் பணிய வேண்டுமே தவிர உடலுக்கு மனம் பணியக்கூடாது, பணியாது. பணியவும் கூடாது, பணியவும் விடக்கூடாது. என் மனதிற்கு என் உடல் கட்டுப்பட வேண்டும். அது சொர்க்க வாழ்க்கை, அழகான வாழ்க்கை. இப்பொழுது சாதாரண கேள்வி, உடல் மனதை கட்டுப்படுத்துகின்றதா, மனம் உடலை கட்டுப்படுத்துகின்றதா என்பதை உங்களிடம் கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? என்னுடைய மனம் என்னுடைய மூளையை கட்டுப்படுத்துகிறதா, என்னுடைய மூளை என்னுடைய மனதை கட்டுப்படுத்துகின்றதா என்ற இந்த கேள்விக்கு பதில் என்ன? நான் மிருகமாக இருந்தால் உடல் மூளை இந்த இரண்டும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, மனம் என்ற ஒன்று கிடையாது. எப்போ மனசு இல்லாமல் மனசுன்னு ஒன்று இல்லையோ, அடுத்த கேள்வி எனக்கு மனசுன்னு இருக்கா இல்லையான்னு கேட்போம். நீ மனுஷனா மிருகமானு கேட்போம். தவறான செயல். மனம் ஒப்ப அந்த காரியத்தை நாம் செய்யாமல் மனதுக்கு விரோதமாக செய்தால் பிற மனிதர்கள் கேட்பார்கள், மனசுன்னு ஒன்று இருக்கா உனக்குன்னு கேட்பாங்க.
அதை தொடர்ந்து நீ மனுஷனா மிருகமான்னு கேட்பாங்க. அவ்வளோ. மனிதனும் இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்தது. மனிதத்துவம்தான் மனிதனை தவிர இந்த உடல் அமைப்பு மனிதன் கிடையாது. மனிதனாக இருந்தால் மனசுன்னு ஒன்று இருந்தால் அந்த மனசுக்கு ஒப்ப நீங்கள் வாழ்றீங்களா இல்லையாங்கிறது தான் அடுத்த கேள்வி. அப்படி இல்லை என்பது பிற மனிதர்கள் நிச்சயமாக உங்களை கணிப்பார்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம் மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.